இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம வந்து கற்போம் கற்பிப்போம். ஃபர்ஸ்ட் அல்ஃபாத்திகால இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். நம்ம நோம்புக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். பிப்ரவரி 13 அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் வந்து இந்த கிளாஸ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 7-8 வாரமா வந்து நம்ம நம்ம வந்து பண்ண போறோம். எல்லாரையும் நல்லா வந்து இன்னைக்கு பங்கெடுக்க வச்சதுக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். மரியம் இருக்கீங்களாமா? வலைக்கம் சலாம். பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் வந்துட்டு பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். பேரண்ட்ஸ் பத்தி குரான்ல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றாங்க, அவங்கள எப்படிலாம் நடத்த சொல்றாங்க அப்படிங்கிறத நான் குரான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு முக்கியமா வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம்னா, அல்லாஹ் வந்துட்டு குரான்ல ஒரு டைம் வந்துட்டு அவரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் என்ன வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு உடனே பேரண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது ஒரு ஸ்பெஷல் திங்கா நான் பாக்குறேன். நிறைய டைம் வந்துட்டு நிறைய வசனத்துல எல்லாம் வந்துட்டு என்னையும் உங்களுடைய பெற்றோர்களையும் அந்த மாதிரி கூட நிறைய வசனத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்ணியப்படுத்துறது, அவங்கள எப்படி கண்ணியப்படுத்தணும், எப்படி நடத்தணும்னு எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கலாம். சூரா 2 வசனம் 83, இஸ்ரவேலர்களின் சந்ததியினருடன் நாம் ஒரு உடன்படிக்கை செய்தோம். நீங்கள் கடவுளை தவிர வழிபடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தவும் உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். அதே மாதிரி சூரா 4 வசனம் 1, எவர் மீது சத்தியம் செய்கின்றீர்களோ அந்த கடவுளை நீங்கள் மதித்திட வேண்டும். மேலும் உங்களுடைய பெற்றோர்களை மதியுங்கள். கடவுள் உங்கள் மீது கண்காணிப்பவராக இருக்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு இஸ்ரவேலரோட சந்ததியிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காங்க. நீங்களை கடவுளை தவிர வழிபடக்கூடாது. நீங்கள் உங்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்தவும் உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். நீங்க அல்லாஹ் தவிர வந்துட்டு வேற யாரையும் வழிபடக்கூடாது. அதே மாதிரி உங்க பெற்றோரை நீங்க வந்துட்டு கண்ணியமா நடத்தணும், கண்ணியமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதே மாதிரி அடுத்த வசனத்திலயும் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அவரை பத்தி சொல்லிட்டு, கடவுளை நீங்கள் மதித்திட வேண்டும், மேலும் உங்களுடைய பெற்றோர்களை மதியுங்கள். அல்லாவை நீங்க வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸை வந்துட்டு நீங்க ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸை வந்துட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றோமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஸ்கூல்ல ஒரு ஸ்டாஃப்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டை வந்துட்டு, இல்லை காலேஜ்ல ஸ்கூல்லயும் ஒரு ஸ்டாஃப் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஹெட்டுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நம்ம வந்துட்டு ஆஸ் அ சில்ட்ரனா நம்ம வந்துட்டு ஒரு அம்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படி சொல்லி பேசுறோம். ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டே அப்படின்னு எங்க அம்மா சில டைம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் ஒரு கோவத்துல பேசினாலும் ஏதோ வந்து கேட்டிருக்காங்க. அல்லா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்க ரொம்ப ரெஸ்பெக்டா என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அல்லா என்ன சொல்றாங்கன்னா, உங்க பெற்றோரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம பேரண்ட்டை வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும், ரொம்ப மதிக்கணும். இப்போ ஏதாச்சும் சொல்றாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்கணும். மதிக்கிறதுனா சார், மேடம் அப்படி சொல்லி அந்த மாதிரி கிடையாது. அவங்க சொல்றாங்கன்னா அதை கேட்டுட்டு அவங்கள ரொம்ப கண்ணியமா நடத்தணும், அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்டா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, வசனம் சூரா 6 வசனம் 151, கூறுவீராக, வாருங்கள், உங்களுடைய இரட்சகர் மெய்யாகவே உங்களுக்கு தடுத்திருப்பவற்றை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். அவருடன் உங்களை நீர் அமைத்துக் கொள்ளலாகாது. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு என்ன தடுத்திருக்காங்க, அல்லாஹ் வந்துட்டு கம்பல்சரி இதை வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணவே கூடாதுன்னா நம்ம வந்து போலி தெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யவே கூடாது. அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம கண்ணியம் இல்லாம நடத்தக்கூடாது. அவங்கள வந்துட்டு நம்ம ரொம்ப கண்ணியமா நடத்தணும். அல்லாஹ் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாவே சொல்றாங்க, நீங்க உங்க பேரண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப கண்ணியமா நடத்தணும். கண்ணியமானா எப்படி கண்ணியமா நடத்துறது, அதையும் அல்லாஹ் வந்துட்டு குரான்லயே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. வசனம் சூரா 17 வசனம் 23, அவரை அன்று நீர் வழிபடக்கூடாது
எனவும் உம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் எனவும் உம்முடைய இரட்சகர் விதித்துள்ளார். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நோக்கி நிச்சே அப்படின்னா வெறுப்பை காட்டும் மிகச்சிறிய செய்கை என்று ஒருபோதும் கூறிவிட வேண்டாம். அன்றி அவர்களிடத்தில் நீ கூச்சலிடவும் வேண்டாம். நீர் அவர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். அதே மாதிரி சூரா 17 வசனம் 24, மேலும் பணிவு மற்றும் கனிவின் ரக்கைகளை அவர்களுக்காக தாழ்த்தி கொள்ளும். மேலும் கூறும், என் இரட்சகரே, அவர்கள் மீது கருணையை கொள்வீராக, என்னில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து என்னை வளர்த்து வந்தனர். அல்லாஹ் இந்த இடத்துல அவங்க எப்படி நடத்தணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நீங்க வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்றாங்க, நீங்க அவர் தவிர வேற வழிபடக்கூடாது. அதுக்கப்புறம் பெற்றோர் சொல்றாங்க, பெற்றோரை வந்துட்டு நீங்க ரொம்ப கண்ணியப்படுத்தணும், கண்ணியமா ட்ரீட் பண்ணணும். அது எப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம உச்சுன்னு கூட சொல்லக்கூடாது. இப்ப அம்மா ஏதாச்சும் சொல்றாங்க, இருங்கம்மா, அப்படி கூட எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த ஒரு சின்ன இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு கூட நம்ம அவங்க கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க கிட்ட நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடாது. இப்போ நம்ம அம்மா இல்லைன்னா அப்பா கிட்ட ஏதாச்சும் ஒரு சண்டை, ஸ்கூல்ல ஏதோ கோவம், காலேஜ்ல கோவம், எதுனாலும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்து காட்டுவோம். அவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுவோம், திட்டுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க. கேஷுவலா பேசலாம், ஃப்ரெண்ட்லியா பேசலாம், பழகலாம். ஆனா வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்களை ட்ரீட் பண்ணணும். உச்சுன்னு கூட நீங்க அவங்கள நோக்கி சொல்லக்கூடாது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்னா கூட நம்ம அவங்க கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. கூச்சலிட்டு நம்ம எப்பயுமே பேரண்ட்ஸ் கிட்ட நார்மலா விளையாட்டா பேசுறதுக்கும் ஒரு சண்டையில அவங்க கிட்ட நம்ம கோவப்பட்டு பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம என்னைக்குமே அவங்க கிட்ட கோவப்பட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணியோ இல்ல அவங்க கிட்ட சண்டை போடவோ கூடாது. இந்த ஆயத்தை எடுத்து பார்த்தா நம்ம இச்சுன்னு கூட சொல்லக்கூடாதுன்னா, அப்ப நம்ம அவங்க கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்ல இச்சுன்னு சொல்றதோ இல்ல கத்துறதோ சுத்தமா கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப பணிவா ரொம்ப கனிவா நடந்துக்கணும். அதே மாதிரி உங்க ரக்கைய தாழ்த்திக்கோங்க. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரக்கைய தாழ்த்திக்கோங்க. இதான் எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஏதாச்சும் சண்டைனா என் பக்கமே இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி பாருங்களேன், என் பக்கம் தானே நான் இருக்க, அம்மா இப்படி பேசுறாங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட நீ இப்படி பேசினதே தப்பு. இந்த குரான் ஆயத்தை தான் அப்பா அடிக்கடி என்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. ரக்கையை தாழ்த்திக்கோன்னு சொன்னா நீ எந்த அளவுக்கு பேசியிருக்க, எவ்வளவு வேர்ட்ஸ் விட்டுருக்க, எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்க, உன் பக்கம் நியாயமா இருந்தாலுமே நீ அதை பொறுமையா எடுத்து சொல்லணும், நீ குரான் ஆயத்தை மீறிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷால்லா நான் இந்த பயனை எடுத்ததே என்ன நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு இது ஒரு ரிமெம்பரா எடுத்துட்டு இன்ஷால்லா என்னை திருத்திக்கணும்னு தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா நான் பண்றேனான்னு கிட்ட கிடையாது. நானும் அம்மா கிட்ட கத்துவேன், அவங்க கிட்ட கோவப்பட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவேன். நான் இன்ஷால்லா இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு கனிவா ட்ரீட் பண்ணணும், ரொம்ப பணிவா நடத்தணும். அவங்க கிட்ட நம்ம ரக்கையை தாழ்த்திக்கணும். அதே மாதிரி நம்ம அல்லா கிட்ட துவா கேட்கணும்னு சொல்றாங்க. எங்கள் ரட்சகரே, அவர்கள் மீது கருணை கொள்வீராக அப்படின்னு கேட்கணும். ஏன்னா குழந்தை பருவத்துல இருந்து அவங்க எங்களை வளர்த்துட்டு வராங்க, அவங்க மீது நீங்க கருணை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கணும். அவனுடைய அடுத்து நம்ம பார்க்கணும்னா சூரா 31 வசனம் 14, அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனித படைப்பை நாம் ஏவினோம். அவனுடைய தாய் அவனை சுமந்தாள், மேலும் அந்த சுமை கனத்துடன் மேலும் கனம் கூடிக்கொண்டே சென்றது. பால் குடி மறக்க செய்கின்ற வரை அதற்கு 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. நீங்கள் எனக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பெற்றோரை நீங்க கண்ணியப்படுத்தணும். வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான்லேயே எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. இப்போ ப்ரெக்னெண்டா இருக்க டைம்ல அந்த வெயிட் லெஸ் ஆகாது, போக போக வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே கூடிட்டே தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த டைம்ல கூட அவங்க வெயிட்டா இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நம்ம அந்த டைம்ல கூட நம்மள ரொம்ப கேர் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வந்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பால் குடி மறக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏஜ் 3 ஏஜ் வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தீவிர கவனம் எடுத்துக்கணும். திரும்பினா பார்க்கணும், படுத்தா பார்க்கணும், எந்திரிச்சா பார்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப நம்ம ஒண்ணு அப்பா இல்ல அம்மா தூங்குறப்ப கூட நம்மளை வந்துட்டு அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தீவிரமா அவங்கள நம்ம பார்த்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம எப்பயுமே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நன்றியா இருக்கும். இப்போ நம்ம சும்மா யாராச்சும் என்னைக்காச்சும் நம்ம வெளியே போறப்போ ஒரு பெண்ணு கீழே போட்டு யாராச்சும் எடுத்து கொடுத்தா கூட மறுநாள் அவங்க போய் நம்ம மீட் பண்றப்போ இவங்க தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு தேங்க்ஃபுல்லா ஒரு எண்ணம் தோணும். ஆனா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு செஞ்சிருக்க விஷயம் வந்துட்டு நிறைய அல்லாவே மென்ஷன் பண்றாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து
பால்குடி மறக்கிற வரைக்கும்னு இல்லை, அதுக்கப்புறமும் ஸ்கூல் படிக்க வைக்கிறதுல இருந்து காலேஜ்ல இருந்து ஏன் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப நம்மள வந்துட்டு பாத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது, சொல்லி தரதுல இருந்து அவ்வளோ நம்மளை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. அவங்கள மாதிரி யாராச்சும் பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பேரண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ நம்மள வந்துட்டு ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. அப்படி அவங்க பாத்துக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கணும் எனக்கு. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு கிராட்டிடியூடா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தானே நம்மளை படைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்கு கிராட்டிடியூடா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப நன்றியா இருக்கணும், நன்றியுடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து நம்ம ஒரு துவா கேட்கணும். ஒரு 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 மெச்சூர்ட் ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு துவா கேட்கணும் நல்லா சொல்றாங்க. வசனம் சூரா 46 வசனம் 15. அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் மாடினனை ஏவினோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் மீது பக்குவ முதிர்ச்சி அடைந்தவுடன் என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும் மேலும் உமக்கு விருப்பமான நன்னெறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. நம்ம வந்துட்டு ஒரு மெச்சூர் ஸ்டேஜ், இந்த இடத்துல வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க ரஷத் கலிஃபா பிராக்கெட்ல. வந்துட்டு ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் ஆனோடனே நம்ம வந்துட்டு அல்லாஹ் கிட்ட இந்த துவா கேட்கணும். எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நீங்க வந்துட்டு கிராட்டிடியூடா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு இன்னும் நன்னெறி மிக்க காரியங்களை செய்யற ஒரு பர்சனா என்ன ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு அல்லாஹ் கொடுத்ததுக்கும் நம்ம சேர்த்து துவா கேட்கணும். மெச்சூர் ஸ்டேஜ் ஆனோடனே நம்ம இந்த துவா கேட்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எப்படிலாம் நடந்துக்கணும் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரா 29 வசனம் 8. அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மானிடத்தவனுக்கு நாம் கட்டளையிட்டோம். ஆனால் என்னுடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ளுமாறு அவர்கள் உம்மை நிர்பந்திக்க முயன்றால் அவர்களுக்கு கீழ்ப்படியாதீர். உங்களுடைய இறுதி திரும்புதல் என்னிடமே உள்ளது. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்ணியமா நடத்தணும். ஆனா அவங்க வந்துட்டு போலி தெய்வ வழிபாடு செய்யறதுக்காக உங்களை ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒபே பண்ணிட்டு போகக்கூடாது. அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் தான் சொல்லியிருக்காங்களே பேரண்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும், அவங்க கிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும், ரெக்கையை தாழ்த்திக்கணும். அப்ப அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாமான்னா கிடையாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையாச்சும் அவங்க வந்துட்டு வணங்க சொல்றாங்க, இல்ல அவங்க வந்துட்டு ஷிர்க் வைக்க சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் வந்துட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அவங்களை திட்டணுமா, ஏதாச்சும் உங்ககிட்ட ஹார்ஷா பேசணுமானா அதுவும் கிடையாது. அதையும் அல்லாஹ் இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சூரா 31 வசனம் 15. என்னுடன் ஏதேனும் போலி தெய்வங்களை அமைத்து கொள்ள அவர்கள் உண்மை நிர்பந்திக்க முயற்சித்தால் அவர்களுக்கு கீழ்ப்படியாதீர். ஆனால் தொடர்ந்து அவர்களை நல்ல முறையில் நடத்துவீராக. என்னை சரணடைந்தவருடைய பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போலி தெய்வ வழிபாடு செய்ய சொல்லி உங்களை ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா நீங்க அவங்களுக்கு நிர்பந்திக்க கூடாது. ஆனாலும் ஸ்டில் நீங்க அவங்கள வந்துட்டு ரொம்ப நல்ல முறையில தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்க்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம், ரொம்ப பாவமா சொல்ற விஷயம் குரான்ல வந்துட்டு போலி தெய்வ வழிபாடு செய்யறதுதான். அதை உங்க பேரண்ட்ஸ் உங்க செய்ய சொன்னா அது அப்ப எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்க்கு எவ்வளவு கோவம். அப்படி இருந்தா கூட உங்க பேரண்ட்ஸ் நீங்க அப்பயுமே நல்ல முறையில தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்ல முறையில நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க போலி தெய்வ வழிபாடு செய்ய சொன்னாலுமே அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது, ஒபே பண்ணக்கூடாது ஸ்டில். ஆனா அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல முறையில தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளைண்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது, பின்பற்றுதல். கடவுள் நம்ம பார்க்கலாம். சூரா 2 வசனம் 170. கடவுள் இதிலே வெளிப்படுத்தியவற்றை பின்பற்றுங்கள் என அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், எங்களுடைய பெற்றோர்கள் செய்கின்றதாக நாங்கள் கண்டவற்றை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம். அவர்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக மேலும் வழிகாட்டப்படாதவர்களாகவும் இருந்தாலுமா. அல்லாஹ் வந்துட்டு என்னை நம்புங்க. இதே மாதிரி சிமிலரா நிறைய வசனம் இருக்கு. வசனம் சூரா 5 104 இந்த மாதிரி நிறைய வசனம் குரான்ல இருக்கு. நான் ஒரு 2 வசனம் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அல்லாஹ் வந்துட்டு என்னை நம்புங்க,
அப்புறம் என்னோட தூதரை நம்புங்க அப்படின்னு என்னை வழிபடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, என் பேரண்ட்ஸ் இதை தான் முன்னாடி இந்த சமூகத்தாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ் இதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால நாங்களும் இதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் கேக்குறாங்க, அவங்க புரிஞ்சு கொள்ளாதவங்களா இருந்தாலுமா, வழிகாட்டப்படாதவங்களா இருந்தாலும் நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்களா? மோஸ்டா பார்த்தோம்னா, இப்போ எங்க அப்பா முஸ்லீம், நானும் முஸ்லீம். எங்க அப்பா ஹிந்து, நானும் ஹிந்து. அப்படிதான் எல்லாரும் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்களோ அதுதான் நம்மளும் பண்றோம். இப்ப நானாவே இருக்கட்டுமே, எங்க அப்பா வந்துட்டு சப்மிஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருந்தே அவங்க சொல்லி நானும் இல்ல எங்க அப்பா அப்படி சப்மிஷன் இல்லைன்னா கண்டிப்பா நானும் இருந்திருக்க மாட்டேன். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா குரானை படிக்கணும். படிச்சு நம்ம எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்துட்டு ரெஃபரன்ஸா எடுத்துக்க கூடாது. அவங்க பண்றாங்க நம்மளும் பண்றோம், சொல்றாங்க கேட்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா எப்பயுமே பேரண்ட்ஸை நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸா குரானை தான் நம்ம எப்பயுமே ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அப்பா அம்மா எது சொன்னாலுமே அது குரான்ல இருக்கா, அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். குரானை தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம இந்த வார்த்தை சொல்ல மாட்டோம். அப்பா பண்ணாங்க அதனால நானும் பண்ணேன், அம்மா பண்ணாங்க அதனால நானும் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டோம். குரான்ல இருக்கா இல்லையா அப்படின்னு என்னைக்குமே வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது. பேரண்ட்ஸ் பிளைண்டா அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. குரான்ல என்ன சொல்றாங்களோ அதுதான், அல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அதை தான் நம்ம வந்துட்டு பின்பற்றி அதைப்படி தான் நடக்கணும் நம்ம. அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஆப்ரஹாம் எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு தன் தந்தை சமூகத்தாரிடம் கேட்டார், உங்களையே நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டுள்ள இந்த சிலைகள் யாவை? அவைகள் பயனளிக்கவோ தீங்கிழைக்கவோ உங்களுக்கு இயலுமா? அந்த மாதிரி இது உங்களுக்கு பயனும் இழைக்காது, தீங்கும் இழைக்காது, இதையே நீங்க வந்துட்டு இதுக்கு அர்ப்பணிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவரோட தந்தையிடமும் அவங்களோட சமூகத்தாரிடமும் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கூறினர், எங்கள் பெற்றோர்கள் அவற்றை வழிபட்டு கொண்டிருக்க நாங்கள் கண்டோம். அதான் இதுக்கு எக்ஸாம்பிளா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என் பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை பண்றதை நான் பார்த்தேன், அதனாலதான் நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்ஷால்லா எப்பயுமே நம்ம வந்துட்டு குரானை தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அடுத்து கூட்டு வச்சுக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சூரா 58 வசனம் 22, கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் கடவுளையும் அவருடைய தூதரையும் எதிர்ப்போர்கள் தங்கள் பெற்றோர்களாகவோ தங்கள் பிள்ளைகளாகவோ தங்கள் உடன்பிறப்புகளாகவோ தங்களுடைய குலத்தார்களாகவோ இருந்த போதிலும் அவர்களுடன் நட்பு கொள்வதை நீங்கள் காண மாட்டீர். இத்தகையோருக்கு அவர்களுடைய இதயங்களில் விசுவாசத்தை அவர் விதைக்கின்றார், மேலும் தன்னிடம் இருந்து உள்ளுணர்வை கொண்டு அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றார். மேலும் அவர்கள் என்றென்றும் தங்கியிருக்கும் ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்குள் அவர்களை அனுமதிக்கின்றார். கடவுள் அவர்கள் மீது திருப்தி கொண்டார், மேலும் அவர்கள் கடவுளின் மீது திருப்தி கொண்டனர். இவர்கள்தான் கடவுளின் கட்சியினர், கடவுளின் கட்சியினர் தான் வெற்றியாளர்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அது உங்க பேரண்ட்ஸாவே இருந்தாலும் இல்ல உங்க கூட பிறந்தவங்களா இல்ல உங்க பிள்ளைகளா யாரா இருந்தாலும் அல்லாஹ் எதிர்க்கிறாங்களா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளலையா, கடவுளையும் கடவுளோட தூதரையும் எதிர்க்கிறாங்களா, ரொம்ப எதிர்த்து பேசுறாங்களா, அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு நட்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கவங்களதான் அல்லாஹ் வந்துட்டு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவங்க மீது திருப்தி கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, இப்ப நார்மலா இந்த உலகம் இது ஒரு அற்பமான உலகம். இதுல இருக்க மனுஷங்களுக்கே ஒரு ஃபேன்ஸு, இப்போ இப்போ நம்ம அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா டிவிகே டிஎம்கே அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கே ஒரு கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸை இப்ப அவங்க இவங்களை பத்தி தப்பா பேசினாலோ இல்ல அவங்கள பத்தி எதிர்த்தாலோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்கள வந்துட்டு ரிப்ரசென்ட் பண்ணி பேசுறதுக்கு அவ்வளோ பேசுறாங்க. அவங்களுக்கு ஈச் பர்சனுக்கு வந்து ஒண்ணு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அது தெரியல. ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நம்மளுக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அல்லாஹ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ உயிரோட இருக்கோம் அப்படின்னா கூட அல்லாஹ் தான் ரீசன். அல்லாஹ் பத்தி வந்துட்டு ஒருத்தவங்க எதுக்குறாங்க, அல்லாஹ் எதுக்குறாங்கன்னா நம்ம வந்துட்டு அல்லாஹ் ரெப்ரசென்ட் பண்ணி பேசணும். அந்த இடத்துல அமைதியா போயிட்டு அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு அவங்கள பத்தி பேசணும்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நீங்க அல்லாஹ் எதிர்க்கிறீங்களா, அப்ப அந்த இடத்துல நம்ம அல்லாவோட கட்சியினரா இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இந்த இடத்துல கட்சி நல்லா வந்துட்டு நீங்க என்னோட கட்சியினரா இருக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா எங்க வீட்டுல கூட இப்போ எங்க தாத்தா இப்போ வந்துட்டு டிஎம்கேனா என் தம்பிங்க டிவிகேனா அவங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆகும். எப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது. எதிர் கட்சியினர் வந்துட்டு இந்த உலகத்துல வேணா இவங்களுக்கு வேணா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாவுக்கு எதிராக இருக்க கட்சி கிட்ட, அதாவது எதிராக இருக்க பர்சன் கிட்ட கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸா இருந்தாலும் இல்ல வந்துட்டு பிள்ளைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாது. இப்படி இருக்கவங்க மேலதான் அல்லாஹ் அவங்க மீது அல்லாவே அவங்க மீது திருப்தி கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க.
அவங்க தான் கடவுளோட கட்சியினர். இங்க வந்துட்டு எந்த கட்சி வேணா ஜெயிக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்துட்டு பாரடைஸ்ல சொர்க்கத்துல வந்துட்டு அல்லாவோட கட்சியினர் தான் வெற்றியாளரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்திலயும் சொல்றாங்க, சூரா 9 வசனம் 23, நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறந்தோருடன் கூட நம்பிக்கை கொள்ளுதலை விடவும் நம்ப மறுத்தலை அவர்கள் விரும்புவார்களாயின் நீங்களாகவே கூட்டு வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களுடன் தாங்களாகவே கூட்டு வைத்துக் கொள்கின்றவர்கள் வரம்பு மீறுகின்றவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, நம்மளா போய் கூட்டு வச்சுக்க கூடாது. அதாவது நம்பிக்கை கொள்ளுதை தாண்டி ரொம்ப நம்ப மறுக்கிறாங்க அதுதான் விரும்புறாங்க அப்படின்னா நம்மளே போயிட்டு அவங்க கிட்ட கூட்டு வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா நம்ம வரணும் மீறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க. அது பேரண்ட்ஸா இருந்தாலுமே நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தராங்க. அதே மாதிரி நினைவு கூர்தல் சூரா 2 வசனம் 200, உங்களுடைய சடங்குகளை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் உங்கள் பெற்றோர்களை நினைவு கூர்தலை போல அல்லது அதைவிடவும் சிறப்பாக கடவுளை நீங்கள் நினைவு கூர்வதை நீங்கள் தொடர்ந்திட வேண்டும். அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அல்லா இந்த இடத்துல நீங்க உங்க பேரண்ட்ஸை நினைங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருங்க. ஆனாலும் அதை விட சிறப்பாக நீங்க வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட். அதை இந்த இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. உங்க பெற்றோர்களை நினைவு கூறுவதை போல அல்லது அதை விடவும் அதிகமாக சிறப்பாக நீங்க வந்துட்டு என்ன நீங்க நினைவு கூறணும் அப்படின்னு சொல்றாங்க. கன்க்ளூஷனா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். அவங்கள நம்ம மதிக்கணும், ரொம்ப மதிக்கணும், அல்லாஹ் மதிக்கணும். அதுக்கு ஈக்குவலால அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப மதிக்கணும். அதே மாதிரி அவங்கள ரொம்ப கண்ணியமா ட்ரீட் பண்ணணும். அவங்க கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடாது, கூட சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட நம்ம ரெக்கையை தாழ்த்திக்கணும். அதே மாதிரி அவங்க போலி தெய்வ வழிபாடு செய்ய நிர்பந்திச்சா கூட அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒபே பண்ணிட்டு அது கட்டுப்பட்டுட்டு போகக்கூடாது. அவங்கள நம்ம எதிர்க்கலாம், ஆனாலும் அவங்கள வந்துட்டு நம்ம நல்ல முறையில தான் நடத்தணும். இப்ப வந்துட்டு கன்க்ளூஷனா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும். அவங்கள கண்ணியமா நடத்தணும். அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள நம்ம வந்துட்டு ரொம்ப மதிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்காக நம்ம துவா கேட்கணும்னு சொல்றாங்க அல்லாஹ். அதே மாதிரி பேரண்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி நினைவு கூறணும் விட அதிகமா அல்லாஹ்வை நினைவு கூறணும். அவங்கள வந்துட்டு நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே முக்கியமா இந்த விஷயம், நம்ம எப்பயுமே வந்துட்டு குரானை தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். நம்ம சரி தவறுன்னு பாக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும் சரி, எப்பயுமே நம்ம வந்துட்டு குரானை தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். அதுல இருக்கிறத பண்ணணும், அதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்றத பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்துட்டு பிளைண்டா யாரையுமே பேரண்ட்ஸ்ன்னு இல்லாம யாரையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்ஷால்லா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம எந்த ஏஜா இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகி போனாலும் சரி, எப்பயுமே நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணணும். அவங்க கிட்ட இனிமே வந்துட்டு நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணியோ இல்ல அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு ரொம்ப பணிவா கனிவா நடந்துக்கணும். அது நம்ம வந்துட்டு இந்த குரானாயத்துல இருந்து நம்ம வந்துட்டு அது ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இதை நான் முடிக்கிறேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்றேன். இல்ல ஏதாச்சும் மிஸ்டேக்கு இல்ல பண்ணிருக்க வேணாம், இல்ல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா நீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ்.